AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் தமிழ்நாட்டில் பாஜகவை விட குறைவான இடங்களிலேயே அதிமுக வெற்றி பெறும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அதிமுக எப்படி பார்க்கிறது? தேர்தல் முடிவுகள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என விரிவாக பார்க்கலாம். ஏழு கட்டங்களாக நடந்த மக்களவைத் தேர்தல் முடிவடைந்த உடனே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகின. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக கூட்டணி பெருவாரியான இடங்களை கைப்பற்ற வாய்ப்பிருப்பதாக முடிவுகள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு சொற்ப இடங்களே கிடைக்கும் என்றும் அதிமுகவை விட பாஜக அதிக இடங்களை வெல்லும் என்றும் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த முடிவுகள் உண்மையாக மாறினால் பாஜக அதிமுக கூட்டணி மீண்டும் உருவாகும் என்கிறார்கள் மூத்த பத்திரிகையாளர்கள். இந்த கருத்து கணிப்பினுடைய முடிவுகளை மட்டும் பார்த்தோம் என்றால் பல இடங்களில் இந்த எதிர்க்கட்சிகள் பிரிந்திருக்கிறதுனால இவங்க ஆளுங்கட்சி, அதாவது திமுக கூட்டணி வெற்றி பெறுகின்ற ஒரு வாய்ப்பை நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ அதனால் நம்ம பாஜகவும் அஇஅதிமுகவும் கூட்டணி மீண்டும் வைத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற குரல் மீண்டும் எழலாம். அதற்கான ஒரு இணைப்பு செய்யப்பட வேண்டும் என்று பிரிந்திருக்கின்ற அஇஅதிமுகவில் இருக்கின்றவர்கள் அதற்கான முயற்சி எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் எதிர்பார்க்குறேன். இதெல்லாம் இந்த மாதிரி. அதனால் இப்போ இந்த செவ்வாய்க்கிழமை முடிவுகள் வந்த பிறகு அஇஅதிமுகவில் பலவிதமான ஒரு நிகழ்வுகள், உள்கட்சி நிகழ்வுகள் நடைபெறலாம். அதே நேரத்தில் கருத்து கணிப்பு முடிவுகளை பொய்யாக்கும் விதமாக அதிக இடங்களில் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறியுள்ளார் அதிமுக செய்தி தொடர்பாளர் கோவை சத்யன். தொங்கு நாடாளுமன்றம் அமைந்தால் இந்தியா கூட்டணியை விட்டுவிட்டு பாஜகவுக்கு திமுக ஆதரவளிக்கும் என அவர் குற்றம் சாட்டினார். இப்போ திமுக ஒரு 4, 5, 7 எத்தனை எண்ணிக்கையில் இங்கே வெற்றி பெற்றாலும் அங்கே தொங்கு பாராளும் என்றால் இண்டி கூட்டணி கழட்டி விட்டு முதல்ல போய் பாஜக ஆதரவு கொடுக்குற கட்சியே திமுக தான் இருக்கும். எந்த ஆட்சி மேலே வந்தாலும் அது பாஜகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், அண்ணன் எடப்பாடியாரோட ஒரே ஸ்டாண்டு தமிழகத்தின் உரிமைகளை, தமிழக மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய திட்டங்களை பெற்றுத்தரக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் அதிமுக. அதை நோக்கி தான் பயணம் இருக்கும். கருத்து கணிப்புகளை அதிமுக பொய்யாக்குமா? பிரதான எதிர்க்கட்சி அதிமுக தான் என எடப்பாடி பழனிசாமி நிரூபிப்பாரா? கடந்த மக்களவை தேர்தலை விட கூடுதல் இடங்களில் அதிமுக வெற்றி பெறுமா என்பது எல்லாம் 4ஆம் தேதி தெரிந்துவிடும். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்ட பிறகு நடைபெற்ற இந்த தேர்தலில் கருத்து கணிப்பு படி குறைவான எண்ணிக்கையில் அதிமுக வெற்றி பெற்றால் அது கட்சியை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய தருணம். அல்லது கருத்து கணிப்பையும் மீறி அதிக இடங்களில் அதிமுக வெற்றி பெறுமையே ஆனால் அது எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு கிடைத்த வெற்றி. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் ரமேஷ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.